தீயா பரவிய தகவலுக்கு அறிக்கையை வெளியிட்டு லைக்கா நிறுவனம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமால முன்னணி நடிகர்களுடைய பல படங்களை லைக்கா நிறுவனம் தயாரிச்சிட்டு வராங்க. இந்த வகையில இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கமல் சாருடைய இந்தியன் 2 படத்தை தயாரிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய படத்துல வெளியாக இருக்கிற வேட்டையன் மற்றும் தல அஜித்துடைய நடிப்புல வெளியாக இருக்கிற விடாமுயற்சி படங்களையும் தயாரிச்சிட்டு வராங்க. இப்படி முன்னணி பட தயாரிப்பு நிறுவனமான லைக்கா நிறுவனம் புதிய படத்திற்கான நடிகர்களை தேர்வு செய்யறதாக சமூக வலைதளங்களை தகவல் ஒன்று தீயா பரவிட்டு இருக்குங்க. இந்த நிலையில இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக லைக்கா நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுல லைக்கா நிறுவனத்துடைய பேர்ல போலியான விளம்பரம் வருவதாகவும் சட்டத்திற்கு புறம்பான ஏஜென்சி மற்றும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் நடைபெறும் நடிகர் தேர்வுக்கான விளம்பரங்கள் தங்களுடைய அபிஷியல் சமூக வலைதள பக்கங்கள் மூலமே அறிவிக்கப்படும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி போலிகளை கண்டு நம்ப வேண்டாம் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தங்க. லைக்கா நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. யாரும் போலியை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்றது நம்மளும் தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரியான நியூஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.